இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம். அதை எழுதுறதுக்கு என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? நாட்டில் வெறும் டிகிரி தான். 10வது படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 12வது படிச்சிருக்கணும், அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை, ஓப்பன் யூனிவர்சிட்டி கூட எலிஜிபிள் தான். நீங்க டேரக்டா எம்ஏ படிச்சிருந்தா அதெல்லாம் எழுத முடியாது. 8வது படிச்சவங்க எம்ஏ படிப்பாங்க, அவங்க எழுத முடியாது. 10வது 12வது படிச்சுட்டு பிஏ படிச்சாங்கன்னா அவங்க எலிஜிபிள். புரியல? அப்ப நம்ம நாட்டிலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியே ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுதான் போதும். இதான் இப்ப பொது அறிவு பேப்பர் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா விருப்ப பாடம் ஏதோ ஒன்று இருக்கணும். இதான் நம்மளுடைய தகுதி. இப்ப டெல்லியில இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு கலெக்டர், அவர் பையனையும் கலெக்டராகவே மாத்துறாரு அடுத்த ஜெனரேஷன்ல 20 வருஷம் கழிச்சு. மும்பையில் இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவர் பையன் அதே மாதிரி யூனிஃபார்ம் மாட்ட வச்சு அழகு பார்க்குறாரு ஐபிஎஸ் ஆபீசரா. இப்போ நம்ம சென்னையில் இருக்க ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர், அவர் என்ன பண்றாரு, அவர் பொண்ணை அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வேலைக்கு வரவழைக்கிறாரு. புரியல? வரவழைக்கிறாருன்னா என்ன, படிக்க வைக்கிறாரு. அதுக்கு அவங்க அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வராங்க. இது மாதிரி அந்த மாதிரி ஜாப் ஆனவங்களாம் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களாம் வந்துட்டே தான் இருக்காங்க. அடுத்த தலைமுறையில் பண்ண முடியாது, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நிறைய காரணம், பொருளாதார பின்னணி, அதுக்கப்புறம் இதுக்கான விழிப்புணர்வு இல்லை. இந்த எக்ஸாம் எப்படி எழுதணும்னா நமக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? ஐஏஎஸ் எக்ஸாம் ஏதோ தனியா பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த டிகிரி படிச்சவங்க வேணாலும் எழுதலாம். இப்ப நமக்குலாம் இந்த அவேர்னஸே வர்றதில்லை. அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, சிம்பிளானது. இப்ப நீங்க 10th எல்லாம் படிக்கிறீங்க, அடுத்து +2 படிப்பீங்க. +1லயே பயோமேத்ஸ் குரூப் சேர்த்துருவீங்க. பயோமேத்ஸ்னா என்னது? பயாலஜி மேத்ஸ் உள்ள குரூப், அதான் பயோமேத்ஸ் குரூப். அது சேர்ந்து ஃபர்ஸ்ட் குரூப் படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறவங்க தான், பயாலஜி குரூப் படிக்கிறவங்க தான் டாக்டர் ஆக முடியும். புரியுதா? பயோமேத்ஸ் குரூப்ல இப்ப நீங்க 550க்கு மேல மார்க் ஒருவேளை எடுத்தா நீங்க அடுத்து உங்க பையனை எங்க அனுப்புவீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்க பையன் 550க்கு மேல மார்க் எடுக்கிறாப்புல பயோமேத்ஸ் குரூப்ல, எல்லா பேரண்ட்டுமே நீங்க என்ன ஆசைப்படுவீங்க? நீட் எக்ஸாம் எழுத வச்சு, ஏன்னா +1லயே ஆரம்பிச்சிருப்பீங்க நீட் கோச்சிங்லாம் முடிவெடுத்துட்டா, அவனை எப்படியாவது நீட்ல தள்ளி விடணும், அடுத்து எம்பிபிஎஸ் கிடைக்கலாம், அடுத்தடுத்த இருக்கக்கூடிய மெடிக்கல் கோர்ஸ், வெட்டினரி டாக்டர், டென்டல் டாக்டர், அதெல்லாம் கிடைக்கலாம். இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ்ல இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டியில, இதுதான் நம்ம ஆசைப்படுறோம் பொதுவா. இப்ப அங்கேயும் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்ப காலேஜ்ல ஜாயின் பண்றதும் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அவன் என்ன ஐஏஎஸ் எக்ஸாம்ல சப்ஜெக்ட் எடுக்க போறானோ அதை காலேஜ்ல மேஜரா ஜாயின் பண்ணிடுவோம். அது போய் இன்ஜினியரிங் மேஜர், மெடிக்கல் கோர்ஸ்லாம் எடுத்து நம்ம பாஸ் பண்ண முடியாது, ரொம்ப டஃபா இருக்கும். அதெல்லாம் ஆர்ட்ஸ் மேஜர் தான் ஈஸியா இருக்கும். இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருவோம். +2 முடிச்ச உடனே 18 வயசுலயே. இப்ப +2 முடிச்ச உடனே அவன் காலேஜ் படிக்கிற படிப்பும் அந்த ஐஏஎஸ் கோச்சிங்ல படிக்கிற படிப்பும் ஒன்னாவே போயிட்டு இருக்கும். சனி ஞாயிறு அவன் ஃப்ரீயே கிடையாது. திங்கள் டு வெள்ளி கூட காலேஜுக்கு போறானோ போலியோ தெரியாது. சனி ஞாயிறு கோச்சிங் சென்டர் கண்டிப்பா போயிடுவோம். இப்ப அந்த ஐஏஎஸ் கோச்சிங்ல இருக்க அந்த சிலபஸ் எப்படி இருக்குன்னா, அந்த யூனிவர்சிட்டியில காலேஜ்ல படிக்கிறான் பாத்தீங்களா, காலேஜ்ல இருக்க சிலபஸை விட ஒரு 4 மடங்கு டஃபா இருக்கும் அந்த ஐஏஎஸ் கோச்சிங் சிலபஸ். அவன் அந்த சிலபஸ் நோக்கி படிப்பான், நல்லா டஃபா படிச்சுட்டு இருப்பான் சனி ஞாயிறுல. காலேஜுக்காக அவன் படிக்கவே மாட்டான், ஏன்னா படிக்கவே தேவையில்லை, அந்த சிலபஸ் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும். சும்மா போனாலே போதும் காலேஜுக்காக, அட்டண்டன்ஸ்க்காக. இப்படிதான் படிச்சுட்டே இருப்பாங்க 3 வருஷம். 3 வருஷம் காலேஜும் முடிப்பான், டிகிரி முடிப்பான். 21 வயசுல வந்து அப்பதான் எழுத முடியும் ஐஏஎஸ் எக்ஸாம் கோச்சிங். எலிஜிபிளே 21 வயசு ஆகும். காலேஜ் முடிப்பான், 21 வயசு ஆகும். டிகிரி கண்டிப்பா வேணும், டிகிரி கையில கிடைச்சிடும். இவன் முத எக்ஸாம் எழுத போவான். எக்ஸாம்லயே பாஸ் பண்ணிட்டு வந்துருவான். வயசு பார்த்தீங்கன்னா 21 வயசுல யங் ஐஏஎஸ் ஆபீசர். புரியல? இதெல்லாம் இப்படிதான் ஐபிஎஸ் ஆபீசரா மாறுவாங்க. இவங்க தான் அந்த ஜெனரேஷன்ல வருவாங்க. காலேஜ் ஏன் சேர்ந்தோம்னே நமக்கு தெரியாது. அப்பா சேர்த்து விட்டாரு, அப்பா ஃப்ரெண்டு சொன்னாரு இந்த படிப்பு படிச்சா நல்லதான், அண்ணன் ஃப்ரெண்டு சொன்னான், இப்படி வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த காலேஜ் இருக்கு, வீட்டு பக்கத்துல பஸ் வந்து நிக்குது, இந்த காலேஜ்ல சேர்ந்தா வீட்டு பஸ்லயே போயிடலாம். நம்ம +2ல நம்ம எல்லாம் 5 பேர் ஒன்னா தான் படிச்சோம், காலேஜுக்கும் ஒன்னாவே போயிடுவோம் 5 பேரும். மொத்தம் நம்ம படிக்கிற படிப்பு ஃபியூச்சர்ல எதுக்கு உதவும்னு தெரியல, அதனுடைய விளைவு என்னன்னு தெரியாது. நம்ம சரௌண்டிங் எய்ம் பண்ணி நம்ம படிக்கிறோம். புரியல? இன்னும் சில பேர் அவங்க மாமா பையன் இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கான், உடனே நான் இன்ஜினியர் ஆக்குறேன். இவனுக்கு ஆர்வமே இருக்காது, அவன் மாமா பையனுக்காக இவன் இன்ஜினியர் ஆக்குவாங்க. இது குடும்பத்துல ஒரு ஸ்டேட்டஸ். இதெல்லாம் காரணம். அவனுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா, அவனுக்கு நாலேஜ் இருக்கா நாலேஜ் இல்லையா, பேரண்டோ அல்லது வேற யாருக்கும் நம்ம இதையே தெரிஞ்சுக்காமலையே அவன் ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்த்து விடுறோம், ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்த்து விடுறோம். சரி, அதே அவன் ஏதோ தப்பி தவறி அடிக்கிற வச்சு பாஸ் பண்ணிடுவான் 21 வயசுல. 21 வயசுல பாஸ் பண்ணிட்டு இப்போ பொண்ணுங்களாம் பாஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த வீட்டில் இருக்கும். வீட்டில் பயங்கர போர் அடிக்கும். வயசுல அப்புறம் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்கும்? கல்யாணம் பண்ணி இது மட்டும் கரெக்டாக சொல்றாங்க. மற்ற எந்த கேள்விக்கு ஆன்சருக்கு வயசு சொல்லல. 24 வயசுல கல்யாணம் நடந்துடும். அப்ப அடுத்த வருஷம் குழந்தை. ஆமா, குழந்தை கரெக்டாக பிளானாவே இருக்கா இதுல மட்டும். அடுத்த வருஷம் 25 வயசுல குழந்தையும். இப்ப 25 வயசுல குழந்தை, அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தைன்றாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். ரைட்டா? இந்த குழந்தைக்கே 3 வயசு ஆயிருக்கும். இப்பதான் யூகேஜி எல்கேஜி எல்லாம் போய் சேர்த்து விடணும். இது வரைக்கும் குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். குழந்தைய வளர்த்துட்டு இருப்பீங்க, அதான் சூழ்நிலை, வேற வழி இல்லை. குழந்தைய பராமரிக்கணும்ல.
குழந்தைக்கு 3 வயசு ஆகும்போது தான் அது எல்கேஜி போய் சேர்த்துருவோம். இப்போ எல்கேஜி ஸ்கூல்ல சேர்க்கறதுலாம் எவ்வளவு பணம் கேட்கறாங்க? டொனேஷன். இன்னொன்று நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம், நம்ம அப்பாவுக்கு தான் வசதி வாய்ப்பு இல்லை, இது மாதிரி தமிழ் மீடியம் படிச்சோம். ஆனா நம்ம கஷ்டப்பட்டாலுமே நம்ம பிள்ளை எப்படி படிக்கணும்? இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், நல்ல ஸ்கூல்ல போய் படிக்கணும். எல்லா பேரண்ட்டும் நினைக்க மாட்டாங்க. நம்ம அப்பா இதே மாதிரி தான் நினைச்சாங்க. அவங்களுக்கு நம்ம பெட்டரா பிறந்தோம், நம்மளோட நம்ம குழந்தை பெட்டரா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இதுதான் நடக்கும். இதான் சமுதாயத்துல, புரியல? அப்ப என்ன பண்றோம்? எவ்வளவு ஃபீஸ் பரவாயில்லனாலும் சொல்லி நம்ம பையனை ஆசைப்படுவோம். இப்ப 30,000 50,000 டொனேஷன் எடுத்தோடனே கேட்பாங்க. எல்லா ஸ்கூல்லையும் இப்ப 30,000 50,000 மினிமம். இப்ப நமக்கு வீட்டுக்காரர் ஒரு சம்பளம் தான் இருக்கும். இதை வச்சு போய் இதெல்லாம் நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை 3 வயசாச்சு, உடனே மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இயர்லயே அழகா பிளான் பண்ணாங்க, 3 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிட்டு போயிட்டாங்க 21 வயசுல. நம்ம 29 வயசுல தான் படிக்கவே ட்ரை பண்றோம். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல. நம்ம இன்ஸ்டியூட் பேரு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலயே நம்ம பில்டிங் இருக்கு. ஒரு காலேஜ் மாதிரியே கட்டியிருக்கேன். இப்போ நீ சனி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸ் இப்போ நடந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து எப்படி கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்கன்னா, +2 முடிச்ச பையனும் உட்காந்துருக்கான், 12 வயசு பையனும், 50 வயசு ஆளும் உட்காந்துருக்காங்க, 40 வயசு 35 வயசு 18 வயசு. ரீசன் அப்போ நம்ம மனநிலை இவ்வளவுதான் இருக்கு. 25 20. எனது அப்பா ராமையா ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் சின்ன வயதில் இருந்து எனக்கும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவு இருந்தது. பள்ளி படிப்பு முடித்த பின் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சமூகவியல் படித்தேன். படிப்பு முடிந்ததும் ஐஏஎஸ் தேர்வு எழுதினேன். முதல் முயற்சியில் சாதனை வெற்றி. +2 முடிச்சோடனே சமூகவியல் படிச்சிருக்காங்க, டிகிரி முடிக்கிறாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்க. இந்த விழிப்புணர்வு தான் இது மாதிரி ஆகுறாங்க. இதுதான் மெயின் காரணம். சரிதா? வேற ஒன்றும் கிடையாது. 8 வயதில் கலெக்டர் கனவை வளர்த்தேன். தேனியின் முதல் பெண் கலெக்டர் பல்லவி பல்தேவ் ஐஏஎஸ். இவங்களாம் 8 வயசுலேயே ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆம்பிஷன். சின்ன வயசுலேருந்தே அந்த வெறித்தனம் இருக்கும், ரத்தத்தில் ஓடணும். படிக்கிற படிப்புங்கிறது டிகிரிங்கிறதா வேற, இது மாதிரி போஸ்ட் வேற. நிறைய பேருக்கு அந்த டிகிரி வச்சு வேலை கொடுப்பாங்க நினைக்கிறீங்க. அது மாதிரி போஸ்டிங் இருக்கு, டெக்னிக்கல் போஸ்ட், அது ஒரு பர்சன்டேஜ். இதெல்லாம் நான் டெக்னிக்கல். நீ படிச்ச படிப்பு டிகிரின்னு மட்டும் தான் எடுத்துக்குவாங்க, என்ன படிச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. புரியல? இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அப்படின்னா என்ன? மத்திய பணியாளர் தேர்வாணம். முதல் பார்த்தது மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணம், யூபிஎஸ்சி சொல்லுவாங்க. புரியல? மல்டி டாஸ்கிங் எக்ஸாம் சொல்லிட்டு எம்டிஎஸ் வைக்கிறாங்க. அப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 10ஆம் வகுப்பு தகுதிக்கு அந்த வேலை இருக்கு, 12ஆம் வகுப்பு தகுதிக்கு வேலை இருக்கு, டிகிரி படிச்சவங்களுக்கும் இருக்கு. மூணு பேருமே எக்ஸாம் எழுதலாம். இதான் எலிஜிபிள். இப்ப இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. ரீசனிங்னு ஒரு பகுதி இருக்கு, புரியல? அறிவு கூர்மை. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவுல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், பொதுவா இங்கிலீஷ் நாலேஜ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. இந்த 4 தான் கேள்வி கேட்கறது. 100 கொஸ்டின்னா 25. நீ காலேஜ்ல வந்து கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறியோ, பயாலஜி எடுத்து படிக்கிறியோ, இன்ஜினியரிங் படிக்கிறியோ, எம்பிபிஎஸ் படிக்கிறியோ, இதெல்லாம் தேவையே இல்லை இவங்களுக்கு. இவங்க எக்ஸாம் எழுதணும்னா நீ டிகிரின்னு ஒன்று முடிச்சிருந்தா போதும். நீ உலகத்திலேயே இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்கறது உலகத்திலே எங்கேயும் கிடையாது. அவ்வளவு பெருமையான நிறுவனம் நம்ம இந்தியன் ரயில்வே. ரயில்வேல நிறைய போஸ்டிங் இருக்கு. ரயில்வேல 10th படிச்சவங்களுக்கு போஸ்டிங் இருக்கு, +2 படிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு, டிகிரி படிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் ரயில்வேல இருக்கு. ரயில்வேல என்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிகிரி படிச்சவங்களுக்கு பாருங்க, என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணா போனீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க பார்த்தீங்களா, அந்த கவுண்டர்ல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, டிக்கெட்டை கேன்சல் பண்றது, புக் பண்ணி தரது, அந்த போஸ்டிங் தான் பேரு ஈசிஆர்ஸ். அது எல்லாம் யாருன்னா ஒரு டிகிரி படிச்சவங்க, ஏதோ ஒரு டிகிரி படிச்சவங்க எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க. புரியல? அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர். இப்போ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல ஒரு பிளாக்கோட அப்படி பார்த்துருக்கீங்களா, அவர் தான் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுக்கே அவர் தான் மாஸ்டர், ஸ்டேஷன் மாஸ்டர். அப்புறம் கூட்ஸ் கார்டு, சரக்கு ட்ரெயின் லாஸ்ட் பெட்டியில ஒரு கொடியோட போவார் பாருங்களா, சரக்கு ட்ரெயின்ல, கூட்ஸ் ட்ரெயின்ல, அவருக்கு பேர் கூட்ஸ் கார்டு. இவங்கெல்லாம் வந்து டிகிரி லெவல் எக்ஸாம், டிகிரி படிச்சவங்க. இவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதி, ரயில்வே எக்ஸாம் எழுதி அந்த வேலைக்கு வந்திருக்காங்க. காலேஜில் அவங்க என்ன மேஜர் வேணாலும் படிச்சிருக்கலாம், அந்த படிப்புலாம் தேவையே இல்லை. இதுக்காக பணம் லட்சமா செலவு பண்ணிலாம் படிக்க தேவை. அவங்களுக்கு தேவை டிகிரின்னு ஒன்று முடிச்சிருக்கியா, பாஸ் பண்ணிருக்கியா, அது போதும். இதுதான் ரயில்வேல. இதே 10th படிச்சவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா, மெயினாக டிக்கெட் கலெக்டர். ரயில்வேல இந்த டிடிஆர்னு சொல்றதெல்லாம் கோட்டெல்லாம் போட்டுட்டு உங்க டிக்கெட்டை சோதனை பண்றாரு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, அவங்கெல்லாம் 10ஆம் வகுப்பு படிச்சவர். தகுதி என்ன? 10th தான் படிச்சிருக்கணும். இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா அந்த போஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துக்கலாம். அப்ப டிடிஆர்லாம் யாரு? 10th பாஸ் பண்ணவங்க. 10th என்ன +2 படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா மினிமம் தகுதி 10ஆவதே போதுமானது. ஒரு 10ஆவது படிச்சாலும் கூட டிடிஆரா உட்காந்துருப்பாங்க ட்ரெயின்ல. புரியல? ஒரு ஜாப்பும் கிடையாது.
அழகா ஒரு 1/2 மணி நேரத்துல ட்ரெயின் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டா போய் உட்காந்துக்க வேண்டியதான். இதான் டியூட்டியே. அடுத்த ஸ்டேஷன்ல அவங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ரயில்வேல இருக்க ஜாப். இதுக்கெல்லாம் என்ன சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். நீ ஸ்கூல் காலேஜில் படிக்கிற உன் சிலபஸுக்கும் இந்த ரயில்வே வேலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீ காலேஜில் என்ன மேஜர் போய் சேர்ந்து விட்டாலும் சரி ஒரு யூஸும் இல்லை. இங்கே இதுக்குன்னு தனியாக நீங்கள் படிச்சாதான் நீ வேலைக்கு வர முடியும். அப்போ நீ படிக்கிற படிப்பு எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா டிகிரின்னு ஒன்று முடிச்சிருக்கியா அதை கேட்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இதே தான், மறுபடியும் இதே தான். நீ காலேஜில் படிக்கிற ஒரு படிப்பும் பேங்க் வேலைக்கு சம்மந்தம். இப்போ இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி இந்தியாவில் எத்தனை பேங்க் இருக்கு பார்த்துக்கிறீங்க, அதுக்குள்ள எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்கன்னு பாக்குறீங்க. அவங்க எல்லாம் காலேஜ்ல படிச்ச படிப்பை வச்சு ஒருத்தோட வேலைக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க, புரியுதா? அவங்க எல்லாமே எனி டிகிரி போஸ்ட்ல தான் வந்தவங்க. சில தான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும். MBA படிச்சவங்களுக்கு பேங்க்ல வேலை இருக்கு, அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு அக்ரி ஆபீசர்ஸ், ஐடி படிச்சவங்களுக்கு ஐடி ஆபீசர் எடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியான போஸ்ட். 100 போஸ்ட்னா அதாவது ஒரு 10 போஸ்ட்டுக்குள்ள தான் வரும் வச்சுக்கலாம். மீதி 90 போஸ்ட் இது மாதிரி நான் டெக்னிக்கல் தான். ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு வரவங்க. நீ கிளர்க் ஆனாலும் சரி, ஆபீசர் ஆனாலும் டிகிரி படிச்சிருந்தா போதும். ஏதோ ஒரு டிகிரி, மார்க், பெர்சன்டேஜ் இதெல்லாம் பெருசா தேவையே இல்லை. நீ என்ன மேஜர் வேணாலும் படி, ஏற வீணாக்காதீங்க. அழகா இதுக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடணும். +2 முடிச்ச உடனே இதையும் சைடு பை சைடு ஆரம்பிச்சுக்கணும். நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, 18 வயசுலேயே நீ முடிவு பண்ணிடணும் என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு. காலேஜும் போயிட்டு இருக்கணும். சனி ஞாயிறு இதான் நீ படிக்கிற நல்ல வயசு. மைண்ட்ல சூப்பரா ஏறும். 27 வயசுல குழந்தை பத்திட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சவங்க படிக்க முடியாது. குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்காது, புரியல? ஃப்ரீ மைண்டே இருக்காது. இந்த 18 வயசுல படிக்கிறத நீ அச்சீவ் பண்ண முடியும், புரியல? நேஷனல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா இன்சூரன்ஸ், ஓரியண்டல், யுனைடெட் இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ். இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ்னாவே மனசுல என்ன தோணும்? சார் இந்த வீடு போய் இந்த ஆள் பிடிப்பாங்களே அந்த வேலையான்னு தான் உங்களுக்கு தோணுதா இல்லையா? அப்படிதான் தோணும். கிடையாது, அதெல்லாம் ஏஜென்ட்டுகள், புரியல? கவர்மெண்ட் சைடு எக்ஸாம் எழுதி ஆபீசர்ஸ் கேடர்ல எடுப்பாங்க. அவங்க எல்லாம் வேலை வாங்குறதா இவங்களுடைய வேலை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் போஸ்ட் இருக்கு, டெவலப்மெண்ட் ஆபீசர் போஸ்ட் இருக்கும். இதான் வந்து இன்சூரன்ஸ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வரவங்க. நீங்க சொல்ற ஏஜென்ட்லாம் அவங்க ரிஜிஸ்டர்டு பதிவு பண்ணிட்டு வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் 1 by 1 போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்லாம் பிரச்சனையே இல்லை. உட்கார்ந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்கலாம், புரியல? இதை பத்தி நான் சொல்லணும்னு தேவையில்லை. இதை பத்தி விளக்கம்னா நம்மளுடைய கோஆர்டினேட்டர் சார், நம்ம தட்சிணாமூர்த்தி சார் கிட்டத்தட்ட நீண்ட. இதுக்கெல்லாம் நீங்க காலேஜ்ல என்ன மேஜர் படிக்கிறீங்கன்னு தேவையே இல்லை. பிள்ளைய இந்த கோர்ஸ் தான் செய்யணும்னு அடம்பிடிக்க தேவையே இல்லை. ஏதோ டிகிரி படிச்சுட்டு வா நல்லபடியா. அப்ப கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இப்படிதான் நடக்குது, புரியுங்களா? இதான் இன்சூரன்ஸ் செக்டர்.